அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தேதி 6/12/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, வளர்பிறை மேல்நோக்கு நாள். இன்றைய திதி பஞ்சமி திதி, மதியம் 12:09 வரை, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், மாலை 5:18 முதல், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம், மரண யோகம் மற்றும் சித்த யோகம். இன்றைய சுப ஹோரைகளை பற்றி பார்ப்போம். காலை 6:27 முதல் 9:27 வரை, பகல் 12:27 முதல் 1:57 வரை, மாலை 5:27 முதல் 6:27 வரை, இரவு 8:27 முதல் 9:27 வரை, இரவு 10:57 முதல் 11:27 வரை. இன்றைய ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய குளிகை காலம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய கிரக நிலைகளை பற்றி ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய பஞ்சாங்க குறிப்பு: பஞ்சமி திதியில் திரிபுர சுந்தரி வழிபாடு. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கடக ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் மேன்மை தருவீர்கள் மற்றும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலையை திறமையுடன் செய்து நற்பெயர் அடைவீர்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் மகர ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். பயணத்தில் வெற்றி தரும். உயர்கல்வி யோகம் உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் தவிர்க்கவும். வாகனம் மற்றும் பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் மகர ராசி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் லாபம், நண்பர்களின் ஆதரவு, வீடு மற்றும் வாகன யோக அமைப்பு இன்று நன்மையை தரும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் விருச்சிக ராசி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு சார்ந்த வகையில் நன்மை. உழைப்பின் மூலம் உயர்ந்த நிலை அடைவீர்கள். தைரியமாக செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றியடையக்கூடிய நாள் என்று. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் அமையும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய அனுகூலமான நாள் என்று. பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மகர ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாயின் ஆதரவு உண்டு. தொழிலில் புதிய முதலீடு செய்வீர்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைவீர்கள் என்று. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கடகராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தைரியத்துடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றியடையும் அற்புதமான நாள். சகோதரின் ஆதரவு இன்று கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு ரிஷப ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பணியில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி கும்ப ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களினால் உதவி பெற்று அதன் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வாழ்க்கை துணை பேச்சு கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு வெற்றியும் அடைவீர்கள். இது ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, சனி கும்பத்தில் இருக்கிறார். சந்திரன் மகரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது நன்மை. பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் நாள் இன்று. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு ரிஷப ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் மகர ராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மனதில் நினைத்திருந்த காரியங்களை செயல்படுத்தி வெற்றியடையும் ஒரு அற்புதமான நாள் இன்று. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும். மேலும் ஜோதிடம் பற்றி அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.